வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 156 மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மடிக்கணினி வழங்கினார். திருவமனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் பகுதியில் அமைந்துள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 156 மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கினார். இந்த விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் மோகனாம்பாள் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள், பொதுமக்கள், மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு 4 முனை சந்திப்பு முதல் சூரமங்கலம் கூற்றோடு வரை ரூபாய் 49,27,000 மதிப்பீட்டில் மடுகரை சாலையை சீரமைத்து மேம்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் 49,27 லட்சம் மதிப்பீட்டில் மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பிலிருந்து வடக்கே சூரமங்கலம் கூற்றோடு வரை சாலையை சீரமைத்து மேம்படுத்தும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. அங்காளம்மன் கோவில் வீதி சந்திப்பில் நடந்த விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். விழாவில் துறை அதிகாரிகள், ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதியின் தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல், பொருளாளர் கண்ணன், கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கோட்டக்குப்பம் அருகே கோவிலுக்கு வழிபாட்டிற்கு சென்ற இரு சகோதரிகள் அங்குள்ள குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மரக்காணத்தை அடுத்த கீழ்புத்துப்பட்டு சாவடி தீர்த்தவாரி தெருவை சார்ந்தவர் ஐயனார். இவரது மகள்கள் ஹர்ஷினி வயது 11, கயல் வயது 8. இவர்கள் இருவரும் காலாப்பட்டு பகுதியில் தனியார் பள்ளிகள் முறையே 6, 3ஆம் வகுப்புகள் படித்து வந்தனர். இவர்கள் இருவரையும் அவர்களது தாய் ஜெயந்தி நேற்று மாலை வீட்டின் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கங்கையம்மன் கோவிலுக்கு வழிபாட்டிற்கு அனுப்பி வைத்தார். வெகு நேரமாகியும் இருவரும் வீட்டிற்கு திரும்பாததால் பெற்றோர் ஊர் முழுவதும் தேடி பார்த்தும் சிறுமிகள் இருவரும் கிடைக்கவில்லை. இதனையடுத்து கிராம இளைஞர்கள் கோவில் அருகே உள்ள குளத்தில் இறங்கி தேடிய போது ஹர்ஷினி, கயல் ஆகிய இருவரும் குளத்தில் மூழ்கி இருந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து சிறுமிகள் இருவரின் சடலங்களும் மீட்கப்பட்டு உடல் கூறு ஆய்விற்காக புதுச்சேரி பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கோவிலுக்கு சென்ற சிறுமிகள் இருவரும் அருகிலுள்ள கங்கையம்மன் கோவில் குளத்தில் தாமரைப்பூ பறிக்க முற்பட்ட போது நீரில் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என்றும் கோட்டக்குப்பம் போலீசார் தெரிவித்தனர். மேலும் இது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் சிலிண்டர் மீது விறகு அடுப்பு வைத்து சமையல் செய்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமையல் எரிவாயு உருளை தட்டுப்பாட்டை கண்டித்து புதுச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் சுதேசி ஆலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில செயலாளர் சலீம் தலைமை தாங்கினார். முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலைநாதன், நிர்வாகிகள் தினேஷ் பொன்னையா, கீதாநாதன், சுப்பையா உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் சமையல் எரிவாயு உருளை மீது விறகடுப்பு வைத்து சமையல் செய்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக, காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் திமுக தரப்பில் புதுச்சேரி தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் MP ஜெகத் ரட்சகன், மாநில அமைப்பாளர் சிவா, அவைத் தலைவர் SP சிவக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காங்கிரஸ் தரப்பில் பேச்சுவார்த்தை குழு தலைவர் MP வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் 15, திமுக 13, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் தலா 1 என்ற இடங்களில் போட்டியிட்டன. தமிழகத்தில் தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிந்ததைத் தொடர்ந்து தற்போது புதுச்சேரியிலும் இடங்களை இறுதி செய்ய இரு கட்சிகளும் முனைப்பு காட்டி வருகின்றனர். தனியார் மீன்கடை உரிமையாளரை கண்டித்து பெரிய மார்க்கெட் மீன் வியாபாரிகள் நேருவீதி, காந்தி வீதி சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள மீன் மார்க்கெட்டில் வியாபாரிகள் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லாஸ்பேட்டில் உள்ள வள்ளி மீன்கடை உரிமையாளர் துறைமுகத்திற்கு மீன்பிடி படகுகள் வந்து சேர்ந்தவுடன் மீன்களை அதிக அளவில் நேரடியாக வாங்கி குவித்து வைத்துக் கொள்வதாகவும், இதனால் மற்ற மீன் வியாபாரிகளுக்கு மீன் பற்றாக்குறை ஏற்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் அந்த மீன்களை ஐஸ் பெட்டிகளில் வைத்து பின்னர் மிகவும் குறைந்த விலையில் விற்பனை செய்வதால் உள்ளூர் மீனவ பெண்களின் வருமானமும்
வியாபாரமும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர். இதனால் பெரும் இழப்பை சந்தித்து வந்த அவர்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சீனியர் எஸ்பி கலைவாணன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்ட மீனவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது எழுத்து மூலமாக புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காரைக்காலில் விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைப்பயண பேரணியில் திரளான மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மருத்துவக் கல்லூரி, செவிலியர் கல்லூரி, அலைட் சயின்ஸ் மாணவர்கள், மாணவியர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற நடைப்பயண பேரணியை மருத்துவக் கல்லூரியின் டீன் சேரன், உதவி டீன்கள் விஜயகுமார், நாயகர், திருமாறன், உடற்கல்வி இயக்குனர் ஆனந்த் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த நடைப்பயண பேரணியானது காரைக்கால் பாரதியார் வீதியில் உள்ள விநாயகா மிஷன் நகர்ப்புற சுகாதார மையத்திலிருந்து தொடங்கி முக்கிய சாலைகள் வழியாக 5 கிலோமீட்டர் வரை சென்று கீழக்காசக்குடி மேட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரி வளாகத்தை சென்றடைந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.